வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் மேல்மாகாண முன்னாள் ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான திரு ஆசாத் சாலி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உம்ராவுக்கு விசேட பயணம் ஒன்றை நீங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு இந்த நேர்காணலை நாங்கள் செய்கிறோம். விசேட காரணங்கள் ஏதேனும் இருந்ததா உம்ரா விஜயத்துக்கு? உண்மையிலே என்னைய கைது பண்ணியிருந்தாங்க தானே. நான் ஷரியாவை பேசினதுக்காக வேண்டி என்னை கைது பண்ணியிருந்தாங்க. அதிலேருந்து விடுதலை ஆகினா நான் உடனே உம்ராவுக்கு வாரன்ற நியத்து வச்சுருந்தேன். அது நடந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் போக கிடைச்சி. அல்லாவுடைய அந்த அழைப்பு வரக்காடியும் இருந்தேன். அழைப்பு வாங்கி பேசிட்டு வந்தேன். மாஷா அல்லாஹ். வந்ததும் ஒரு முக்கிய விடயத்தை நீங்கள் கையில் அளித்திருக்கிறீர்கள். முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற புத்திஜீவிகளை அழைத்து கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு விசேட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தீர்கள். இதற்கு ஏதேனும் விசேட காரணங்கள் இருக்கின்றனவா? உண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் பாரம் எடுத்து இன்றைக்கு ஒரு வருடம் ஆகுது. இந்த மாதிரி பூர்த்தியாகிற இந்த நேரத்தில் தமிழ் பகுதியிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், தமிழ் மக்கள் டிஎன்ஏ லீடர்ஷிப்பில் எத்தனையோ ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் வச்சு முடிஞ்சு அவங்களோட பிரச்சனையெல்லாம் கோரிக்கையாக வச்சு அவங்களோட வேலையில் நடந்து கொண்டு போகிற நேரத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்மார் ரோட் கண்ட்ராக்டும் வேறு கண்ட்ராக்ட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறத நிப்பாட்டி போட்டுட்டு அவங்க சமுதாயத்துக்காக வேண்டி ஈகிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையோ ஒன்றும் எடுப்படலை. அந்த நேரத்தில் நாங்கள் 2-3 பேர் பேசிக்கொண்டு எனக்கு இதில் இந்த டிராஃப்டை போடுறதுக்கெல்லாம் ஹில்மி அஹ்மத் ஹெல்ப் பண்ணார். நாங்கள் ஃபுல்லாகவே இந்த ப்ரோக்ராமை செஞ்சு நாங்கள் உம்ராவுக்கு போகும்போது 23 மே மாதம் நான் ஜனாதிபதிக்கு அந்த லெட்டர் ஒன்று எழுதிட்டு போனேன். இந்த விஷயங்கள் முஸ்லீம்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கு, இதுக்கெல்லாம் தீர்வு காணணும். அதே நேரத்தில் நான் பேத்துட்டு வர 10ஆம் தேதி போகிறோம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு மீட்டிங் தாங்கண்டு வந்து இறங்கி ஒரு 3 நாள் எனக்கு கால் ஒன்று வந்துச்சு, 5ஆம் தேதி வாங்கிட்டு சொல்லி. அதுக்கு நாங்கள் யார் தீர்மானிக்கணுன்ற ஒரு தீர்மானம் ஒன்று இருந்துச்சு. அப்போ எல்லா ஆர்கனைசேஷன் ஜெமித் உலமா, ஷூரா கவுன்சில், ஷரியா கவுன்சில், அதை மாதிரி முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லா எங்களோட செக்குள்ளேயும் எல்லா டொமினேஷனும் எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட மூவ கம்யூனிட்டி, மெல்லைய கம்யூனிட்டி, மேமன் கம்யூனிட்டி, போர கம்யூனிட்டிக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். அவங்களோட பெரியவர்கிட்ட கேட்காம அவங்க வரமாட்டாங்க தானே, அவர்கிட்ட கேட்டு அப்ரூவல் எடுத்துக்கொள்றதுக்கு அவங்களுக்கு டைம் போதான்னு சொன்னாங்க. அதனால் அந்த பிரதிநிதி மட்டும் வரலை. பட் அவங்களோட பிளெஸிங் எங்களுக்கு இருந்துச்சு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு குரூப் கொண்டு போனோம். அதுவும் போனவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், பார்த்துக்கொண்டீங்க ஒரு சந்தோஷம். ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தையும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். எப்போயும் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதே ஒரு வரலாறு இல்லை. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்ன்றது அப்போ நாங்களே சஜஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப ஜனாதிபதியோடய மீட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம் சொல்லி நாங்களே சஜஸ்ட் பண்ணோம். அவரோட செக்ரட்டரி சமநேக நாயகியை போட்டு ஒரு கமிட்டியோட போட்டுக்கொண்டோம்னா இது எல்லாத்தையும் எங்களுக்கு ஒஃபீஷியல்ஸ், எனக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க எல்லாத்தையும் அலப்பிச்சே ஒரு டிஸ்கஷன் வைப்போம்னு அது அநேகமாக இன்றைக்கு வைக்க இருந்துச்சு. ஆனால் அம்பாரிலேருந்து புத்தகத்துலேருந்து டாக்குமெண்ட்ஸ் வரதுக்கு லேட்டாகி அது இன்றைக்கு இப்போ நான் வரதுக்கு கொஞ்சம் எதுக்கு போது தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு வந்துருக்கு. அநேகமாக நாளைக்கு நான் நினைக்கிறேன் மீட்டிங்கை கால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். 2 கால் வந்துருக்கீங்க உங்களை பார்க்க வரப்போலே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நைட்டாகி தான் பார்க்கணும் என்ன கால்ன்னு சொல்லி. நீங்கள் சிவில் சமூக பிரதிகள் அல்லது புத்திஜீவிகளை அழைத்து கொண்டு தான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தீர்கள். ஆனாலும் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் காணவில்லை உங்களை தவிர. ஏன் அவர்களை கலட்டி விட்டு சென்றீர்கள்? தனிப்பட்ட அரசியல் நோக்கமா? உண்மையிலே எல்லா அரசியல் கட்சியும் பார்லிமெண்ட்டில் இருக்குது. முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு நேரமும் பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. இந்த பிரச்சனை வர ஒவ்வொரு நேரமும் எங்களோட மந்திரிமார் அதை பற்றி பேசுகிறது நாங்கள் பார்லிமெண்ட்டில் பார்க்குறோம் இல்லை. அப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஆட்கள், சமுதாயத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஆட்கள் இவங்க எப்படி இந்த தீர்வு காணுவாங்கன்ற ஒரு எங்களுக்கு நம்ப இயலாத ஒரு நிலைமை. இவ்வளோ காலம் செய்யவும் இல்லை. அட்லீஸ்ட் இவங்க பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தாங்கண்டா இவங்களோட என்சார்ட் எங்களுக்கு தருவாங்கண்டா, நாங்கள் இதை பற்றி பேசணும்னு சொல்லி. கோவிட் காலத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படி பிரச்சனைலாம் வந்துச்சு, எல்லாம் எவ்வளோ சைலண்ட்டாக இருந்தாங்கன்றது கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் நாங்கள் ஒன்றுமே இல்லாட்டி எங்களுக்கு இது சரி தாங்கன்ற கேட்குற லெவலுக்கு நாங்கள் பேசிட்டோம். அந்த லெவலுக்கு நாங்கள் டீக்ரேட் பண்ணப்பட்டு ஒரு சமூகமாக கூட பார்க்காம இலங்கையில் 1 country 1 law கூட கொண்டாடணும், உங்களை எல்லாம் ஒரு ரோக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு கூட எங்களோட சட்டங்கள் அதில் பேச தான் நான் மறியல் போக வேண்டிய வந்துச்சு. சரியாக தான் எங்களோட சட்டம் சொன்னேன் என்று சொல்லி அதை மாற்றி அமைச்சு ஒரு கேம் ஒன்று விளையாடினாங்க.
எது எப்படி போனாலும் நாங்கள் கொண்டு போன பிரதிநிதித்துவம் வந்து எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிச்சு. நாங்கள் இந்த டெலிகேஷனில் லீடராக போட்டிருந்தோம். சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள். அவங்களோட லீடர்ஷிப்பில் கேட்டால் எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் எல்லோரும் ஓட்டுற அவர்கிட்ட தான். அவங்க தான் எந்த நேரமும் முஸ்லீம்களுக்காக வேண்டி என்ன சரி டிராஃப்ட் பண்ணுறதோ ஒரு கேஸ் ஒன்று போடுறதோ, இப்போ ஷாஃபியோட விஷயமாக இருந்தாலும் ஃபாயிஸ் முஸ்தபா தான் முன்னுக்கு வந்தார். அதை மாதிரி கிரிமேஷன் கூட வந்தாங்க. ஆனால் என்ன செய்ய எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. ஆனால் அதே நேரத்தில் இப்போ அரசாங்கமே அவுட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாம் விருப்பம் இல்லாத பிரச்சனை இல்லை. மெத்திக்காவும் சண்டை பெறவும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். முஸ்லீம்களை பத்தைக்க கொண்டு சென்று அவங்க தாண்டி அதை ஏன் அவங்க இப்போ இந்த நேரத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க 2 பேரும் அறகலையில் கண்டாங்க. அந்த அறகலையில் கண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் இப்போ அவங்களோட பேர் வருது. அதனால ஜனாதிபதி சொன்னோம், நீங்கள் நியாயம் செய்யுங்க. அந்த பற்ற வச்ச முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடந்துக்கி அந்த அநியாயத்தை எப்படி எப்போலஜியாக பண்ண போகிறீங்க, அப்படி இல்லாட்டி கம்பன்சேஷனாக பண்ண போகிறீங்கன்றதை தான் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். அது மாதிரி எங்களுக்கு தேவையான இஷ்யூஸ் நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அது எல்லாத்துக்கும் ஜனாதிபதியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விடயம். நான் உங்களிடம் கேட்டது ஏன் ஏனைய கட்சி தலைவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போக இந்த கட்சி தலைவர் மேலே முஸ்லீம்களுக்கு எதுவும் நடக்கலையே. அதனால் அவங்க தேர்தல் காலத்துக்கு மட்டும்தான் அவங்க மக்களை தேடி போகிறேன். அதுக்கு போகிற மக்கள் அவங்களுக்கு தேவைப்படுறே இல்லை. அந்த இஷ்யூஸ் கூட அவங்க இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த எவ்வளோ இஷ்யூஸ் நாங்கள் கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் இருந்தே பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனைக்கு நாங்கள் முன் கொடுத்தோம். ஈஸ்டர் சண்டைக்கு போகிறோம். முஸ்லீம் இயக்கங்களுக்கு வந்த பிரச்சனைனா, முஸ்லீம்களுக்கு வந்த பிரச்சனைனா, முஸ்லீம் புள்ளைகள் 300 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களுக்காக வேண்டி யார் முன் வந்து என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் நீங்கள் மொத்த இஷ்யூஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட பார்லிமெண்ட்டில் இருக்கணுமா என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களுடைய பாராளுமன்ற வருகைக்கு அல்லது அடுத்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்வதற்காக முன்னெடுக்கிற ஒரு அரசியல் செயற்பாடா, அல்லது அவர்களோடு பேசி பார்த்தீர்கள், அவர்கள் வர விரும்பவில்லை, அல்லது அவர்கள் மீது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இர்ஃபான், இதுக்கு உள்ள மீட்டிங்ஸுக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் கொண்டு போய்த்திருக்கிறேன். மைத்ரிபாலோட இருந்த மீட்டிங் கூட நான் எல்லா எம்பிஸையும் கொண்டு போய்த்திருக்கேன். அவனுக்கு இந்த ஒரு ஃபாலோ அப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வேலை நடக்கிறதில்ல. இப்போ இங்கே நான் கொண்டு போய் சிவில் சொசைட்டினா நாங்கள் அட்லீஸ்ட் எங்களுக்கு கிழமை ஒருக்கா மீட் பண்ணிடும். இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்எம்டிஏ சரியா, எம்எம்டிஏ இன்றைக்கு எத்தனை வருஷம் மொத கமிட்டி போட சரிக்கே அந்த கமிட்டி 2ஆக பிரிஞ்சு அந்த கமிட்டி போட்டதே ஒரு தவறு மிளிந்த முறை கூட. அந்த போட்டத்தில் அவர் நான் முஸ்லீம்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போட்டார். அந்த கமிட்டி லேடிஸ் எல்லாம் சலீம் மௌசூஃபோடு சேர்ந்து கொண்டாங்க. ஜமீத்துல் உலமா மற்ற ஆட்கள் கொஞ்சம் பேரும் ஃபாயிஸ் முஸ்தபாவோடு சேர்ந்து அது 2 இயக்கமாக 2க்கா உடஞ்சி 2 ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தான் மற்றவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ண பார்த்தாங்க. சலீம் மௌசூஃபுடைய எடுப்புமா, ஃபாயிஸ் முஸ்தபா எடுப்புமா, இந்த இப்படி பிரச்சனை ஆச்சு. அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த தெய்வலப்பள்ளியில் உடனடியாக முஸ்லீம்கள் கூடுறாங்க. அடுத்த நாள் கேபினெட்டுக்கு இது வருவதுன்னு சொல்லி. அப்போ அந்த கேபினெட்டுக்கு வாரன்னு போல எனக்கு இந்த வரலாறு கூட மிச்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும். எங்களோட முஸ்லீம்கள் பேச போல இன்றைக்கு நடந்தது பேசுவாங்க, இல்லாமல் என்ன நடந்து எப்படி இவ்வளோ காலமாக நின்றுச்சுன்றதை மறந்து தான் பேசுகிறாங்க. அப்போ எப்படின்னு சொன்னால் தெய்வலப்பள்ளியில் 6000 பேர் கூடிட்டாங்க. கூடி இதை உடனே இதாக்கணும். அப்போ அந்த இடத்துல வச்சு நான் ஒரு வாதா கொடுத்தேன், எந்த காரணத்தோடு இதை வர விட மாட்டேன், இதை நான் நிப்பாட்டுவோன்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் தலத்தாத்துக்கூரோட ஜமீத்துல் உலமா கொண்டு போய் ஒரு டிஸ்கஷன் வச்சோம். அவங்க எல்லாம் விளப்பமாக சென்னசிருக்கு. அன்றைக்கு இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஒஃபீஷியல்ஸ் அன்றைக்கு அவங்க ஷாக். இவ்வளோ காலமாக மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்து இவ்வளோ ஒரு ப்ரீஃபிங் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தந்த ப்ரீஃபிங்கில் வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. அப்போ தலத்தா எனக்கு சொன்னால் நாளைய கேபினெட்டுக்கு நான் போக மாட்டேன். நல்லாட்சி அரசாங்கத்தில் அப்போ 2018 ஸ்டார்ட் ஆகி 18 முடிய போகிற டைமில் தான் இதை கொண்டு அவசரமாக நாளைக்கு கேபினெட் போடணும்னு செல்லப்பட்டுச்சு. அப்போ ஃபௌசியாச்சாரிய வீட்டில் எம்பிமாரெலாம் கூட்டுறாங்க. நாங்கள் டக்குன்னு பேர்த்து ஜமீத்துல் உலமாவும் நானும் பேர்த்து உடனே இதை நிப்பாட்டத்துக்கு வழியை பண்ணோம். தலத்தை சொல்லிட்டு அடுத்த நாள் வர மாட்டோம். அப்போ ரவுஃப் ஹக்கீம் என்கிட்ட சொல்லுவார், இதை நிப்பாட்டியல்மான ஒரு ஆள்னா நீ மட்டும்தான் இருக்கிறாய், உடனடியாக நீ மைத்ரிபாலகிட்ட சொல்லணும், இதை கேபினெட்டில் எஜெண்டாவில் வரப்போகல. ரவுஃப் ஹக்கீம் இது என்ன செய்கிறேன்னு சொல்லி வார்த்தை ஒன்று கேட்க சொல்லுங்கள். அப்போ நான் சொல்கிறேன், இதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி இந்த 2 கமிட்டி ரிப்போர்ட்டை ஒரு ரிப்போர்ட் ஆகி நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக தாரம்னு சொல்லி ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். அதோடைய பின் போட்டுறேன் சொல்லி அதே மாதிரி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி கண்டு நான் சரி இப்படி தான் செய்யணும். அவர் அதே மாதிரி கேபினெட்டில் சின்னமாயே கூப்பிட்டு ரவுஃப் ஹக்கீம் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன 2 ரிப்போர்ட் வச்சுக்கொண்டு எங்களுக்கு செய்யலாம், முஸ்லீம் கமிட்டியை கன்சல்ட் பண்ணாமல் செய்யலாம், அதனால் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிக்கொண்டு நாங்கள் இதை செய்வோம்னு கேபினெட்டில் அதை அப்படியே பிற்போடப்பட்டுச்சு. அதில் தான் அன்றைக்கி அந்த 18லேருந்து இன்றைக்கி 23 5 வருஷமாக தள்ளப்பட்டை அந்த மைண்ட் செஞ்சு தான்ன்றதை மறந்துவிடதாரும். அப்போ இப்போ எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து திரும்ப இதே ஃபோர்ஸ் இதில் பெரிய ஃபோர்ஸ் என்னென்னு சொன்னால் இதில் நான் முஸ்லீம்ஸ் இன்வால்வ் ஆகிக்காங்க. எனக்கு அந்த 1 country 1 law கொண்டாடப்போப்பில் அவங்க எடுத்த முடிவோலிக்கு தானே அந்த முடிவோவில் திரும்ப இதிலே போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமென்ற ஒரு ஹாஜத்தில் தான் அவங்க எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அதோடு எங்கட ஆட்கள் கொஞ்சமும் அதோடு சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில விமென் ஆர்கனைசேஷன் சேர்ந்து கொண்டு தான் இந்த இவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு.
அப்போ எங்களையும் வந்து கண்டு நாங்கள் சொல்லுவோம் உங்களோட ரைட்ஸுக்கு நாங்கள் எந்த காலமும் நாங்கள் தடையே இருக்க மாட்டோம். ஈக்குவல் ஷேர்ஸ் அது இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஷரியாண்டு வர்ற நேரத்தில் எங்களுக்கு ஷரியா தான் முத இஷ்யூவாக வரும். மார்க்கெட்டில் என்ன இருக்குதோ அதுக்கு அங்கெல்லாம் வேறு ஒன்றும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த விடயத்தில் வந்து ஜெமியாவும் வெரி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அவங்களும் சொன்ன என்னன்னா நாங்கள் இந்த உங்களோட இஷ்யூஸில் ஜூரின்னு வர்ற நேரத்தில் 3 ஜூரி போடியமான டைமில் ஒரு காசியோட 3 ஜூரி 3 ஜூரியில் 2 பேர் நாங்கள் பெண் ஜூரி தாரம். அது ஓகே. பட் காசின்ற பொசிஷனை மட்டும் அது ஆம்பளையில் மட்டும்தான் இருக்கணும் சார். இப்போ இன்ஜினிக்கு வர நேரத்தில் நானும் ஓப்பனாகவும் பேசணும் சில விஷயங்கள். ஓப்பனாக பேசுகிற நேரத்தில் காசிமார்னு சில போகலே நாட்டில் சரியான பிரச்சனை இருக்கி காசிமாரோடைய சரியா பெண்களுடைய டிவோர்ஸ் விஷயத்தில் டைம் எடுத்து தள்ளப்பட்டு கேஸை கேட்காம அங்கேருந்து மாப்பிள்ளை விட்டு ஆட்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதும் அவங்க ஆங்கிலங்களை போட்டு இந்த கேஸை இதாக்கி வருஷ கணக்கில் சில கேஸ் 8 வருஷம் 10 வருஷம் காசிமார்கிட்ட இன்னமும் இருக்கிற கேஸ் இருக்குது. அப்போ அங்கேருந்து இந்த காசி சரியில்லை இந்த இடத்துக்கு இவரை மாற்றணும் அப்படின்னா அங்கே குருநேகல்லேருந்தா இன்னொரு இடத்துக்கு மாற்றி கண்டிலேருந்தா குருநேகலையும் மாற்றி இப்படி ஆட்களை போட்டு ரஸ்தியாதாக்கி செய்கிற வேலையில் நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் காசிமாரோட பீரியடும் வயசையும் கூட நேற்று நிர்ணயித்தாங்க. அது 55ஓட முடியணும்னு சரி. அப்போ நான் சொன்ன 55ல் முடிக்க வேணும். அரசாங்கமே இதை 60 மட்டும் கொடுத்துருக்கே கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65 மட்டும் கொடுத்துருக்கி. அப்போ நீங்கள் காசிமாருக்கு 60 மட்டுமும் காசி கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ்மாருக்கு 65 மட்டும். அதே மாதிரி நாங்கள் கவர்மெண்ட் பாலிசியோடய போகணும்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசலும். ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் இந்த கேஸ் முடியணும். 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே முடியணும் இந்த காசிமார் இதாக. இப்போ நாங்கள் காசிமாரை பற்றி பேசுகிறேன்டா 25 மில்லியன் கூட சல்லி எடுத்த காசிமார் இருக்கிறாங்க இந்த நாட்டில் சரியாக ஒரு டிவோர்ஸுக்கு. அந்த மாதிரி நாங்கள் நினைக்கிறே வந்து உலமாக்கள் இல்லாமல் லோவும் தெரிஞ்ச ஒரு லோயஸ்மார் எடுத்து போடும்போது அவன் ஆகி பார்க்க கல்லணாக்கிறான் சரியா. அப்போ நாங்கள் அதில் தான் மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காசிமார் என்று சொல்லி அல்லாவுடைய புனிதமான விஷயத்தில் கையடிக்கிற காசிமார் அவங்கள்ட்ட நாங்கள் எப்படி இந்த ஜட்ஜஸ்மாரும் ஓத்து எடுக்கிறான் ஜேபி ஆவினாலும் ஓத்து எடுக்கிறேன் எல்லாரும் ஓத்து எடுக்க தான் செய்கிறான். ஓத்தை மீறி தானே களவான்றான் சரி பகா எடுக்கிறான். அப்போ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் உண்டோ? இப்போ எம்ஹெச்எம் அஷ்ரஃபிக்கு போல எல்லாத்தையும் கூட்டியும் போகிற பிரச்சனை வந்தால் எல்லாத்தையும் ஹும்ரா கூட்டியும் போய்த்து காபத்துள்ளால் சத்தியம் பண்ணுங்கடாயிடுவார் சரியா. அப்போ அதை மாதிரி ஒன்று செய்யணுமா இந்த காசிமாரை கொண்டு போய்த்து அப்படிலாம் 30 ஜூஸை வச்சு நான் ஒரு பேனா சரி ஒத்தண்ட வாங்க மாட்டேன்ற ஒரு சத்திய வாக்கு எனக்கு இது ஒரு புனிதமான ஒரு வேலை. இது அந்த மாதிரிக்கு செய்யணும். அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் அவங்களுக்கு சப்ஜெக்டாக இருக்கணும். இல்லாமல் அந்த சல்லிக்காரன் இந்த சல்லிக்காரன் சிலவன் காசிமார் போனால் உங்களோட மாப்பிள்ளை ஒரு பாட்டு நல்ல சல்லிக்கார பாட்டி தானே அந்த மாதிரி பேசக்கூடிய அங்கே பொண்ணு விட்டாலும் சல்லியை கொடுத்துட்டா அந்த கேஸை தள்ளி போடுறதும் ஜாக்கிறதும். இப்போ பெண்களுடைய விஷயத்தில் மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில காசிமார் டிவோர்ஸ் கேஸை 7-8 வருஷம் பெண்டிங் வைப்பாங்கடா அந்த பிள்ளையோட வாழ்க்கையை முடிஞ்சு சரியா. அப்போ அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும், அந்த பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். இதெல்லாம் பார்க்குறே இல்லை. அவங்களோட வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் என்ன நடக்கும்ன்றதை அவங்க ரோசிக்காமல் போகிறத நினச்சி நாங்கள் உண்மையிலே கவலைப்படுறோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா இவங்களோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக எல்லாரும் ஒருமித்த குரலில் வரணுமென்றே தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக வேண்டி தான் நான் சின்ன ஜெமித்துலமாக உடனே சிவில் சமூகத்தை உடனே அழைப்பிங்க என்று சொல்லுவோம். நேற்று எல்லாத்தையும் அழைப்பிச்சு மாஷா அல்லாஹ் எதிர்பார்க்கல எல்லாருமே யுனானிமஸ்லி டிசைட் பண்ணாங்க. ஜெமியோட ப்ரொப்போசல் ஓகே. நாங்கள் தனியாக அதை ப்ரொப்போசலை டைப் பண்ணி நாங்கள் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட 2-3 விஷயம் என்னென்னு அதையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட வயசையும் அவங்களோட பீரியடையும் எல்லாத்தையும் போட்டு அதே நேரத்தில் இது எவ்வளோ காலத்துக்குள்ளே முடிக்கணும்ன்றதெல்லாம் போட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம்னு தீர்மானித்து மாஷா அல்லாஹ் அந்த டாக்குமெண்ட் இப்போ ரெடியாகி இந்தியாவிலேருந்து சிக்னேச்சருக்கு போகுது.